Good morning, guys. I'm Indra from Sriram Computers. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா Kotak Life Maximizer Plan. இது வந்து ரீசெண்டா புதுசா அப்டேட் ஆயிருக்கிறது. ஸோ இங்க வந்து ஒரு இல்லஸ்ட்ரேஷன் எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லணுங்கிறதுக்காக. இது சம் எக்ஸ்வைசர் பர்சனோட டீட்டெயில்ஸ் வச்சு நாங்கள் எடுத்து வச்சிருக்கிறது. ஸோ அது உங்களுக்கு எப்படி யூஸ் ஆகுதுங்கிறது உங்க டீட்டெயில்ஸ் பார்த்து நீங்க உங்களுக்கு சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து கோடக் லைஃப் மேக்ஸிமைசர் பிளான். இது பேசிக்காக பார்த்தீங்கன்னா கஸ்டமர் நேம்ல ஹைட் பண்ணிருக்கேன் ஃபார் சேக் ஆஃப் தி கஸ்டமர். ஒரு கஸ்டமர் வந்து 50,000க்கு பாலிசி எடுக்கிறாரு. 50,000 per annum கட்டணும். அண்ட் 12 இயர்ஸ் வரைக்கும் அவர் பே பண்ணுவாரு. இயர்லி மோட் தான் பே பண்றாரு. இது என்ன, இது பாலிசியோட ஒரு ஹைலைட் என்னன்னா, கஸ்டமரோட 85வது வருஷம் வரைக்கும் அவர்களுக்கு அந்த கிரெடிட் கிடைச்சுட்டே இருக்கும். ஓகே, நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோல போட்டிருப்பேன். கோட்டக்கோட ஒரு பேசிக் மேஜரான பிளான் என்னன்னா, அவங்க எவ்ரி இயரும் கிரெடிட் கொடுப்பாங்க. ஸோ மினிமம் 30% ஸ்டார்ட் பண்ணி 72% வரைக்கும் அவங்க கிரெடிட் எவ்ரி இயரும் ஆஃபர் பண்றாங்க. ஸோ அதுல கொஞ்சம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த பிளான் பாத்தீங்கன்னா 30%, 52 and up to 72 வரைக்கும் இருக்கு. இந்த கஸ்டமர் இயர்லி மோட் எடுத்துருக்கிறதுனால 52 இயர்ஸ் வரைக்கும் அவருக்கு அந்த கிரெடிட் வந்துட்டு இருக்கும். பிகாஸ் 85வது வயசு வரைக்கும் கஸ்டமரோட 85th ஏஜ் வரைக்கும் அந்த 30% கிரெடிட் சொன்னேன் இல்லையா, அது எவ்ரி இயரும் கிரெடிட் ஆகிட்டு இருக்கும். ஸோ பாலிசி டேர்ம் வந்து 52 இயர்ஸ். பாலிசி பேயிங் டேர்ம் அவர் பேமெண்ட் பண்ண போகிறது எவ்வளோ வருஷம், ஜஸ்ட் 12 இயர்ஸ் இயர்லி பண்ணியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் இயர் வந்து இயர்லி, செகண்ட் இயர் வந்து அவர் என்ன வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி, மந்த்லி மோட் எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது வந்து கஸ்டமர் விருப்பம் தான். அந்த அமௌண்ட் டெபிட் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் கால் பண்ணாருன்னா அந்த சேஞ்ச் வந்து மாற்றி கொடுத்துருவோம். ஓகே, ஸோ இது வந்து பிளான் ஆப்ஷன் லைஃப் கோல் மேக்ஸிமைசர் கேஷ் பேவுட் ஆப்ஷன் எடுத்துக்காரு. ஸோ இதுல வந்து இன்னொன்று ஒரு பெனிஃபிட் பார்ட் என்னன்னா, இதுல 3 ஆப்ஷன் இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த பேமெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஜிஎஸ்டி வரும். கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி ஆட் ஆகி தான் வரும் ப்ரீமியமோட. ஓகே, ஜிஎஸ்டி ஆட் ஆகி உங்களுக்கு 52,250 பர் மந்த் ஃபர்ஸ்ட் இயர் பே பண்ணுவீங்க. செகண்ட் இயர் வந்து ஜிஎஸ்டி கொஞ்சம் கம்மியாகி 51,125. இதுல போட்டிருக்கிற அமௌண்ட் எல்லாமே இந்த டிஓபிக்கு, இந்த கஸ்டமருக்கு உரிதான அமௌண்ட் தான். ₹1 கூட சேஞ்சஸ் வராது. ரைட். ஸோ இதுல என்ன மேஜர் பெனிஃபிட் பார்ட் என்னன்னா, இதுல 3 விதமான பே அவுட் நீங்க வாங்கலாம். ஒன்று கேஷ் பே அவுட், ஒன்று பெய்ட் அப் அடிஷன்ஸ், இன்னொரு டிஃபர்ட் கேஷ் பே அவுட். என்னன்னா, கேஷ் பே அவுட் எவ்ரி இயரும் உங்களுக்கு வந்துடும். அதை டெபாசிட் பண்ற ஒவ்வொரு வருஷமும் நீங்க உங்களுக்கு 30% உங்களுக்கு அக்கௌண்ட்ல கிரெடிட் வந்துடும். தட் இஸ் கேஷ் பே அவுட். செகண்ட் ஆப்ஷன் என்னன்னா, பெய்ட் அப் அடிஷன் சொல்லிட்டு, எனக்கு கேஷ் பே அவுட் வேண்டாம், எவ்ரி இயரும் வேண்டாம், அது நீங்க அக்யூமுலேட் பண்ணிக்கிட்டே வாங்க, நான் எப்போ வேணுமோ அப்போ எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு கஸ்டமர் சாய்ஸ் வச்சிருந்தாங்கன்னா அந்த சாய்ஸை நீங்க ஆப்ட் பண்ண முடியும். தட் இஸ் கால்ட் பெய்ட் அப் அடிஷன்ஸ். எப்போ வேணுமோ அப்போ எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் டிஃபர்ட் கேஷ் பே அவுட். அது கஸ்டமருக்கு எனக்கு 5 வருஷம் கழிச்சு கொடுங்க, எனக்கு இப்போ அர்ஜென்ட் கிடையாது, ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு நான் எடுத்துக்கிறேன். 5 இயர்ஸ் கழிச்சு ஒவ்வொரு வருஷமும் till my 85th ஏஜ் ஒவ்வொரு வருஷமும் நான் கிரெடிட் எடுத்துக்கிறேன், இல்லை 10 வருஷம் கழிச்சு கொடுங்க எனக்கு அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அப்போ வந்து உங்களுக்கு 30% இன்க்ரீஸ் ஆகும். 30% கம்பெனி கொடுக்குற வேல்யூ, அந்த வேல்யூ வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். எவ்வளவு வருஷம் தள்ளி நீங்க எடுக்கிறீங்களோ, உங்களோட கிரெடிட் வச்சு அக்யூமுலேட் பண்ணிக்கிட்டு எடுக்கிறீங்களோ, அது பர்சன்டேஜ் வேல்யூல ஜாஸ்தியாகி உங்களுக்கு அந்த கிரெடிட் வரும். ஓகே, உங்களுக்கு எக்ஸாம்பிளோட நான் சொல்றேன். ஸோ இது 3 கேஷ் பே அவுட் ஆப்ஷன் இந்த மேக்ஸிமைசர் பிளான்ல இருக்கு. ஸோ ஒன் இஸ் கேஷ் பே அவுட், பெய்ட் அப் அடிஷன் செகண்ட் ஒன், டிஃபர்ட் கேஷ் பே அவுட் வந்து மூணாவது. அது எவ்ரி இயரும் கிரெடிட் வாங்கிக்கிறது, எப்போ வேணுமோ அப்போ வாங்கிக்கிறது, அக்யூமுலேட் ஆகியே போயின்னு இருக்கு, எப்போ வேணுமோ அப்போ வாங்கிக்கிறது. தேர்ட் ஒன் வந்து ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு வாங்கிக்கிறது, பேமெண்ட் பாலிசி டேர்ம் பேயிங் டைம் கழிச்சு வாங்கிக்கிறது. ஓகே, ஸோ இப்போ கேஷ் பே அவுட் ஆப்ஷன்ல எக்ஸாம்பிள் போட்டிருக்காங்க. 50,000 rupees கஸ்டமர் எவ்ரி இயர் பே பண்றாரு. ஸோ பாலிசி டேர்ம் வந்து 50,000 அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். ஸோ 50,000 rupees வந்து கஸ்டமர் 12 வருஷம் பே பண்றாரு. ஸோ அவருக்கு எவ்ரி இயரும் 18,284 எவ்ரி இயரும் அவர் அக்கௌண்ட்டை கிரெடிட் ஆகும் எவ்ரி இயரும். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல ஆரம்பிச்சு, ஃபர்ஸ்ட் டைம் இந்த வருஷம் நீங்க பேமெண்ட் பண்ணீங்கன்னா அதோட கிரெடிட் நெக்ஸ்ட் இயர் வரும். ஓகேவா, இந்த வருஷம் பேமெண்ட் பண்ணீங்கன்னா அதோட கிரெடிட் நெக்ஸ்ட் இயர் வரும். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் இயர். ஸோ செகண்ட் இயர் அந்த மாதிரி நெக்ஸ்ட் பே பண்ணுவீங்க, தேர்ட் இயர் வரும், தேர்ட் இயர் பண்ணுவீங்க, ஃபோர்த் இயர் வரும். அந்த மாதிரி ஒரு வருஷமும் கிரெடிட் வந்துட்டே இருக்கும். ஸோ டில் எப்படின்னா 30, 45, 52 ஏஜ் வரைக்கும் அவருக்கு 52nd இயர் வரைக்கும், அதாவது கஸ்டமர் அப்போ 85வது வயசுல இருப்பாரு. ஸோ அந்த 52வது 85th ஏஜ் வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் 18,284. இது வந்து கேஷ் பே எவ்ரி இயரும் உங்களுக்கு வர கிரெடிட். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பெய்ட் அப் அடிஷன். அதே சேம் பாலிசி
50,000 எவ்ரி இயரும் பே பண்றாரு. ஆனா எங்க கிரெடிட் பாத்தீங்கன்னா அப்படியே அக்ரூட் ஆகிட்டே இருக்கு. இதோட பர்சன்டேஜ் வேல்யூ கொஞ்சம் ஜாஸ்தி விடும். கேஷ் பே அவுட் மாதிரி வராது. பிகாஸ் கஸ்டமர் வந்து அக்யூமுலேட் பண்ணுங்க, வேணும் போது வாங்கி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அவரோட கிரெடிட் நம்ம கிட்ட இருக்கிற மாதிரி சேம் திங் எப்படியில இருக்குன்னா எப்படி இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு சேர்ந்துகிட்டே போகுமோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து அந்த கிரெடிட் இருக்கிறதுனால உங்களுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் பெனிஃபிட் ரேஷியோவும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகே, ஸோ இது வந்து 30,000 ஃபர்ஸ்ட் இயர்ல, செகண்ட் 63, அது 97, வந்து ஆட் அப் ஆகிட்டே போகும். ஸோ இதுவும் சேம் கைண்ட் 15, 30, 45, 52வது வருஷம். அதாவது கஸ்டமர் அப்போ 85வது வயசுல இருப்பாரு. அப்போ மேக்ஸிமம் 45 lakhs வரைக்கும் அவருக்கு அப்ரூவ் ஆகிட்டே போகும். அவர் டெபாசிட் பண்ண அமௌண்ட் எவ்வளவு? 50,000 into 12. ஓகே, மேக்ஸிமம் மிஞ்சு போனால் 6 lakhs பே பண்ணிருப்பாரு. ஓகே, பட் அவர் அப்ரூவ் பண்ண ப்ராஃபிட் என்ன? 45 lakhs வரைக்கும் அவரால் அப்ரூவ் பண்ண முடியும். இது paid up additions. Okay, second one, third one, cash payout and deferred option. Cash payout na same thing, every year payment பண்றாரு. Okay, 10 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு தான் அவருக்கு கிரெடிட் நாம ஆஃபர் பண்ண போறோம். அப்போ அவருக்கு பர்சன்டேஜ் வந்து மற்ற ரெண்டு கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். ஓகே, ஸோ 36,332 ரூபாய் இந்த அமௌண்ட் எவ்ரி இயரும் 11வது வருஷத்துல இருந்து 7th இயர்ல இருந்து அவருக்கு எவ்ரி இயரும் கிரெடிட் வந்துட்டே இருக்கும். ஸோ டில் எவ்வளோன்னா 52வது வருஷம், அதாவது கஸ்டமர் அப்போ 85வது ஏஜ் வரைக்கும் 36,332 ரூபாய். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 ஆப்ஷனும் வந்து யாருக்கெல்லாம் வந்து பெனிஃபிட். இந்த பர்டிகுலர் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இப்போ இன்சூரன்ஸ் அப்படின்னு எடுத்தா வெறும் இன்சூரன்ஸ் பேசிக் நார்ம் வச்சுதான் பண்ணிருப்பாங்க. பட் இது அப்படி இல்லாம இன்சூரன்ஸ் நார்ம்ஸும் சேர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் பிளானா கொண்டு வந்திருக்கிறது கூட மேஜரான ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். ஸோ இது யாரெல்லாம் இந்த எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க? ஹையர் எஜுகேஷன் போறவங்க, ப்ரொஃபஷனல் கோர்ஸ் டார்கெட் பண்ணிட்டு இருக்கவங்க, ஹையர் எஜுகேஷன் முடிச்சு ஹையர் எஜுகேஷனுக்கு பேமெண்ட் வேணுங்கிறவங்க, அதை முடிச்சுட்டு ப்ரொஃபஷனல் கோர்ஸ்க்கு டார்கெட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஓகே, மேரேஜ் அந்த செலவுக்காக எக்ஸ்ட்ரா இன்கம், எனக்கு ரிட்டைர்மெண்ட் பண்ணக்காக எக்ஸ்ட்ரா இன்கம் வேணும், நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பாக்குறவங்க, மெடிக்கல் எய்டிங், மெடிக்கல் சப்போர்ட், ஒரு 5 years கழிச்சு நான் 5 lakhs rupees நான் ஹார்ட் ஆப்ரேஷன் எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஓகே ஃபைன், இன்சூரன்ஸ் வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ண வேண்டாம். நீங்க பாட்டு போய் வித்ரா பண்ணிட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். பெய்ட் அப் அடிஷன்ஸ் அப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க பாட்டு போயிட்டு வித்ரா பண்ணிட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ மெடிக்கல் எய்டிங்னா எனி டைப் ஆஃப் மெடிக்கல்ஸ், எனி டைப் ஆஃப் மெடிக்கல், சின்ன அமௌண்ட் ஆகட்டும் பெரிய அமௌண்ட் ஆகட்டும். ஓகே, அண்ட் பர்ஃபெக்டான ரிட்டர்ன்ஸ் இருக்கு, கன்ஃபார்மான ரிட்டர்ன்ஸ் இருக்கு. ஓகே, குட் இன்சூரன்ஸ் பெனிஃபிட் வித் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ல இன்சூரன்ஸ் பெனிஃபிட்டும் ஆடப் ஆகிக்கிறது இது வரவேற்கத்தக்க விஷயம். ஸோ இதை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக வேணும்னா எங்க கூட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. நேரில் வந்து நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்றோம். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. என்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ, உங்களோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் உங்களுக்குள்ள உட்காந்து பேசினா மட்டும்தான் எங்களுக்கு புரியும். உங்களுக்கு எந்த பிளான் செட் ஆகும், எந்த பிளான் செட் ஆகாது, எது போட்டால் உங்களுக்கு ஃபியூச்சர்ல நடக்கிற மேஜரான செலவுகள் எல்லாம் ஈஸியா வந்து கிளியர் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிறது உங்க கூட உட்காந்து உங்க ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனை வச்சு பேசினா மட்டும்தான் தெரியும். ஸோ எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க, நாங்கள் செக் பண்ணிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்கன்னா வீட்டுக்கோ ஆஃபீஸ்க்கோ எனி பிளேசஸ் ஆஸ் யூ சூஸ் பேசிட்டு டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு என்ன பிளான் சொல்றோம். அதுக்கப்புறம் நீங்க கண்டிப்பா இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ எனி டீட்டெயில்ஸ் ஈவினிங் நீங்க வந்து எனக்கு கால் பண்ணுங்க. நாங்கள் இது மட்டும் இல்லை, ஹோம் லோன், மார்கேஜ் லோன், பிஸ்னஸ் லோன் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எனி டீட்டெயில்ஸ் யூ கேன் கால். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே.